Good evening, guys. Guys, good evening. Guys, நான் பேசுறது கேக்குதா எல்லாருக்கும்? சார் குட் ஈவினிங் சார். பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். ஓகே. ஓகே. நம்ம லாஸ்ட் செஷன்ல எப்படி ஒரு கூகுள் ஆட் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது அப்படின்றத நான் லைவா வந்துட்டு பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? பேமெண்ட் ப்ரொஃபைல் மட்டும் ஆட் பண்ணாமல் வச்சுருந்தா கூட ஓகே. பட் பேமெண்ட் ப்ரொஃபைல் வரைக்கும் நீங்கள் எல்லாருமே அந்த ஸ்டெப் வரைக்கும் போயிடுங்க அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஐ திங்க் அகிலேஷ் வந்துட்டு என்னை பிங் பண்ணியிருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ மற்றவங்க எல்லா பேருமே அந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணீங்களா? பண்ணியிருந்தேன் சார். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் ஒரு மெயில் ஐடியில ஃபுல்லாவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அது ரீஆக்டிவேட் இப்போ கேக்குது. மறுபடியும் நான் இன்னொரு மெயில் ஐடியில ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகேங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காட்டுறீங்களா? ஓகே சார். அது ரீஆக்டிவேட் காமிக்கிற அது காமிக்கிறீங்களா? இல்லை ரீஆக்டிவேட் இல்லை. இப்போ நீங்கள் புதுசாக ஒரு மெயில் ஐடி ட்ரை பண்ணீங்கல்ல, ஸோ அந்த மெயில் ஐடி வச்சு என்ன கிரியேட் பண்ணியிருக்கீங்க, ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் போனீங்களா, அதை காட்டுறீங்களா? இல்ல சார், அது இந்த இந்த சிஸ்டம்ல அது காமிக்க முடியாதுல்ல. அது சரிங்க, பேமெண்ட் ஓகே. வரைக்கும் போச்சுங்க. பேமெண்ட்ல வந்து ஆப்ஷன்ஸ் ஆர்கனைசேஷன் இது வரைக்கும் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து கேன்சல் கொடுத்துட்டு வெளியே வந்தாச்சு. சரிங்க, ஓகே. ஓகே, மதன் அந்த மாதிரி. மதன் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்களா? Sir, I have created, sir. Payment page வரைக்கும் போனேன் சார். போயிட்டு வந்துட்டேன். சரிங்க. எனக்கு எந்த சங்கீதா ரிசீவ் வந்தீங்க? நாங்க போயிட்டு அப்படியே திருப்பி வந்துட்டேன் சார். ஓகேங்க, ஓகே. அகிலேஷ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க கரெக்டா? உங்களுக்காக ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க கரெக்டா? சரி, ஓகே. ஸோ நான் லாஸ்ட் டைம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்டடி பர்பஸில் இருக்கிறதுனால, ஸோ நீங்கள் பேமெண்ட் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுக்க வேணாம். பட் இருந்தாலும் ஸோ நான் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள நான் செஞ்சு காட்டணுனோ, ஸோ அந்த ஸ்டெப் எல்லாமே நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ எல்லா பேருமே ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஓகே. நான் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன். நான் கிரியேட் பண்ண அக்கவுண்ட்டில் இருந்து ஸோ மற்றவங்களுக்கு நான் வந்துட்டு அக்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த அக்சஸ் வழியாக நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஸ்டடி பர்பஸ்க்காக நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இப்போது ஒவ்வொருத்தவங்களோட மெயில் ஐடியும் நம்ம சார்ட்லேயே அனுப்புங்க இங்கே. நம்ம இப்போ கூகுள் மீட் இருக்கு இல்லையா? ஸோ கூகுள் மீட்டில் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், சாட் வித் எவ்ரி ஒன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த சாட் வித் எவ்ரி ஒன் இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இங்கே கீழே நீங்கள் மெசேஜ் அனுப்புறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ இங்கே உங்களோட மெயில் ஐடி ஃபஸ்ட்டு எல்லா பேருமே இப்போ டைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் இருக்கிறீங்களோ ஸோ அவங்களோட மெயில் ஐடிஸ் எல்லாமே இங்கே டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, மோகன் அனுப்பிட்டாங்க. மதன் அனுப்பிட்டாங்க. ஸோ அகிலேஷ் ஐ திங்க் அக்கௌண்ட்டே வச்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். சங்கீதா மேம் உங்கள் மெயில் ஐடி மொபைலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா இல்லை லேப்டாப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்களா? சார் இன்னைக்கு நான் மொபைல்ல தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சார். சரி, ஓகேங்க. சரி, ஓகேங்க. பரவாயில்ல. இப்போ பரவாயில்ல. உங்களோட மெயில் ஐடி மட்டும் எனக்கு இங்கே சென்ட் பண்ணுறீங்களா? சார் இதில் எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு தெரியலைங்க சார். எங்கே போய் டைப் பண்ணணும் சார்? இங்கே கீழே பாருங்க. நீங்க கீழே பாருங்க, நீங்க மொபைல்ல நீங்க ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா ஸோ இங்கே கீழே இது மாதிரி மெசேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க, சாட் வித் எவ்ரிஒன். அது எனக்கு காட்டலைங்க சார். ஓகே, வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. நானும் மொபைல்ல கிளிக் பண்ணி நான் ஜாயின் பண்றேன். எங்க இருக்குன்னு நான் சொல்றேன்.
ஓகே. அந்த கால் டிஸ்கனெக்ட் ஓகே. பண்ற இடத்துல அந்த கால் டிஸ்கனெக்ட் பண்ற இடத்துல ஓகே மெயில் ஐடி அனுப்பிட்டீங்களா? ஓகே மெயில் ஐடி அனுப்பிட்டீங்களா? அனுப்பிட்டேன் சார். சரி ஓகேங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம கிரியேட் பண்ண கூகுள் ஆட் அக்கௌண்ட்டை நான் ஓபன் பண்றேன். ஸோ கூகுள் ஆட் ஓபன் பண்றது ads.google.com. சங்கீதா மேம் உங்களோடத மட்டும் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோடத நீங்க அன்மியூட் பண்ணும்போது எனக்கு எக்கோ அடிக்குது. ஸோ ads.google.com அப்படின்றத நான் டைப் பண்ணிட்டேன். ஸோ இங்கே டைரெக்டாக ஸ்டார்ட் நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க, சைட் லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இங்கே லாஸ்ட் டைம் நம்ம கிரியேட் பண்ண கூகுள் ஆட் அக்கௌண்ட்டு செந்தில் அப்படின்ற பேரில் தான் நான் கிரியேட் பண்ணேன். ஸோ இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ லாஸ்ட் செஷனில் என்னோட மெயில் ஐடி யூஸ் பண்ணி நான் கிரியேட் பண்ண கூகுள் ஆட் அக்கௌண்ட்டுக்கான டேஷ்போர்டு இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் மெயில் ஐடி அனுப்பியிருக்கீங்க. உங்களோட மெயில் ஐடிக்கு நான் ஃபஸ்ட்டு என்னோட அக்கௌண்ட்டில் இருந்து உங்களுக்கு நான் அக்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ அக்சஸ் எங்கே போய் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னா லெஃப்ட் சைடு இந்த ப்ளஸ் அப்படின்ற சிம்பிள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சிம்பிளுக்கு கீழே அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா அட்மின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு இருக்கும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது 4 விதமான மெனுஸ் வந்துட்டு இந்த இடத்துல கொடுக்குறாங்க. அக்கௌண்ட் செட்டிங்ஸ், ப்ரெஃபரன்சஸ், நோட்டிஃபிகேஷன்ஸ், அக்சஸ் அண்டு செக்யூரிட்டி. இந்த அக்சஸ் அண்டு செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிற அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கும் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா அக்கௌண்ட்டுக்கான அக்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறதுக்காக இந்த டூலை லாகின் பண்ணிவிட்டு அட்மின் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த மெனுக்குள்ளே இருக்கிற அக்சஸ் அண்ட் செக்யூரிட்டி மெனுவை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போது அக்சஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற இந்த மெனு வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் சிம்பிள் ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் யாருக்கு நீங்கள் இன்வைட் பண்ணணுமோ அவங்களோட மெயில் அட்ரஸை, அதாவது இமெயில் அட்ரஸை நீங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் மெயில் ஐடி நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா மோகனோட இமெயில் ஐடியை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே ஃபஸ்ட்டு இமெயில் அட்ரஸ் அப்படின்னு கேட்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல நான் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போது அவரை இன்வைட் பண்ண போகிறேன். என்னோட அக்கௌண்ட்டை நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்வைட் மெயில் வந்துட்டு போக போகுது. நான் அனுப்ப போகிற அந்த இன்வைட்டு எத்தனை நாளுக்கு வேலிடாக இருக்கணும் அப்படின்றத செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தான் கீழே. எவ்வளோ நாளில் அந்த லிங்க் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகணும் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ இந்த அக்சஸ் எக்ஸ்பயர்ஸில் வந்து கீழே நெவர் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்குது. அதாவது லிங்க் இன்விடேஷன் போக போகுது மோகனுக்கு, அந்த லிங்க் எக்ஸ்பயரே ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நெவர்லேயே இருக்கலாம். சப்போஸ் அவருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் 1 டேக்கு மட்டும் கொடுக்குறீங்க, 2 டேஸ்க்கு மட்டும் கொடுக்குறீங்க அக்சஸ்ஸு, 1 மந்த்துக்கு மட்டும் கொடுக்குறீங்க அக்சஸ் அப்படின்னா நீங்கள் இங்கே இந்த நெவர் அப்படின்ற ஆப்ஷனில் இருக்கிற ட்ராப் டவுனை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே டேட்டை உங்களுக்கு வந்துடும்.
ஸோ இந்த டேட்டில் நீங்கள் வந்துட்டு இப்போ நான் 28 அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஸோ 28 வரைக்கும் அவருக்கு இந்த அக்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகும். 28க்கு அப்புறம் அவர் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இப்போ இவருக்கு வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ நம்மளோடது இந்த 45 டேஸ் ட்ரெய்னிங் ப்ரோக்ராம் அப்படின்றதுனால, ஸோ மார்ச் 15th வரைக்கும் இந்த அக்கௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அவர் யூஸ் பண்ணுறதுக்கான அக்சஸ் வந்துட்டு கொடுக்க போகிறேன். கீழே அக்கௌண்ட் அக்சஸ்க்கான லெவலு ஒன்லி நம்ம இந்த டூலை லாகின் பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட்ஸ் மட்டும் பார்க்கணும். அவர் வேறு எதுவுமே கேம்பெயின் கிரியேட் பண்ணக்கூடாது, டெலீட் பண்ண முடியாது, பில்லிங் இன்ஃபர்மேஷனை பார்க்க முடியாது அப்படின்னா இமெயில் ஒன்லி மட்டும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம். பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படின்னா இந்த பில்லிங் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ரீட் ஒன்லி எல்லாத்தையுமே பார்க்க மட்டும்தான் முடியும், எடிட் பண்ண முடியாது, டெலீட் பண்ண முடியாது அப்படின்னா ரீட் ஒன்லி. ஸ்டாண்டர்ட் அப்படின்னா எல்லா அக்சஸுமே இருக்கும். அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மற்றவங்களுக்கு யூசர் அக்சஸ் மட்டும் கொடுக்க முடியாது. இப்போ நான் வந்துட்டு அட்மின்றதுனால நான் இன்னொரு பீப்புளுக்கு அக்சஸ் கொடுக்குறேன். பட் ஏதாவது ஸ்டாண்டர்ட் கொடுத்தேன் அப்படின்னா இவர் அட்மின் மாதிரி தான். ஆனால் இன்னொரு யூஸருக்கு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இவர் அக்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியாது. மற்றபடி இவர் எடிட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், மற்றபடி வந்துட்டு என்ன அப்படின்னா ஏதாவது அப்டேஷன் இருந்துச்சுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது இந்த ஸ்டாண்டர்ட் அப்படின்ற அக்சஸை வந்துட்டு என்ன அப்படின்னா நான் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சென்ட் இன்விடேஷன் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ அவருக்கு இன்விடேஷன் சென்ட் ஆகிடுச்சு. அவரோட மெயில் ஐடிக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்தது இன்னொரு மெயில் ஐடிக்கு நான் கொடுக்க போகிறேன். ஸோ இப்போது மதனுக்கு நான் கொடுக்க போகிறேன். மெயில் ஐடியை காப்பி பண்ணியாச்சு. சேம் அக்சஸ் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிளை நான் கிளிக் பண்ணுறேன். இமெயில் அட்ரஸை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இவருக்கும் எக்ஸ்பயர் ஆக போகிறது மார்ச் 15th எக்ஸ்பயர் ஆகிடும். இவருக்கும் ஸ்டாண்டர்ட் அக்சஸ் கொடுக்குறேன். சென்ட் இன்விடேஷன் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இன்னும் அவங்க 2 பேரும் மெயிலை ஓப்பன் பண்ணி அவங்க இன்னும் அக்செப்ட் பண்ணலை. அதனால் இன்னும் வந்துட்டு என்ன அப்படின்னா அவைட்டிங் ரெஸ்பான்ஸ்லேயே இருக்குது. சப்போஸ் இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க, நாளைக்கே இவங்களை நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னாலும் ஸோ அக்செப்ட் பண்ணவங்க எல்லா பேருமே கீழே வந்துடுவாங்க. இங்கே ரிமூவ் அக்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்க பேருக்கு நேராகவும் காட்டும். ஸோ நீங்கள் இதை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். அவங்கள அக்சஸ் இமீடியட்டாக ரிமூவ் ஆகிடும். அடுத்து அகிலேஷோட இமெயில் ஐடி காப்பி பண்ணியாச்சு. இவருக்கும் ஸ்டாண்டர்ட் அக்சஸ் தான் கொடுக்க போகிறோம். மார்ச் 15th வரைக்கும் இவர் யூஸ் பண்ணிக்கலாம். சென்ட் இன்விடேஷன் நான் கொடுத்துட்றேன். அடுத்து சங்கீதா மேம்க்கு அவங்க மெயில் ஐடி காப்பி பண்ணியாச்சு. ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன். இமெயில் ஐடி ஆட் பண்ணியாச்சு. மார்ச் 15th வரைக்கும் அவங்களுக்கும் இந்த அக்கௌண்ட் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸ்டாண்டர்ட் அக்சஸ் தான். சென்ட் இன்விடேஷன்ஸ். பாருங்கள், 4 பேருக்கு நம்ம அக்சஸ் வந்துட்டு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 4 பேரோட மெயில் ஐடிக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா மெயில் வந்துட்டு வந்திருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் வந்துட்டு யாருமே ஷேர் பண்ணாதனால நான் வந்துட்டு இன்னொரு மெயில் ஐடிக்கு இங்கே லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணிவிட்டு அந்த மெயில் ஐடிக்கு எப்படி நம்ம அக்சஸ் கொடுத்து மெயிலை எப்படி கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் புதுசாக ஒரு விண்டோ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்ரீ கோவை ப்ரொமோட்டர்ஸ் அப்படின்ற ஒரு மெயில் ஐடி நான் லாகின் பண்ணுறேன்.
ஓகே, நான் இப்போ ஒரு மெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த மெயில் ஐடிக்கு தான் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு அக்சஸ் வந்துட்டு கொடுக்க போகிறேன். பாருங்கள், கிளிக் பண்ணிட்டேன். அந்த மெயில் ஐடியை நான் லாகின் பண்ணுறேன். இவங்களுக்கும் மார்ச் 15th ஸ்டாண்டர்ட் அக்சஸ்ஸு, சென்ட் இன்விடேஷன்ஸ். இன்விடேஷன் சென்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அந்த மெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ அந்த மெயில் ஐடிக்கு போயிடலாம். பாருங்கள், உங்களோட மெயிலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் ஆட் அப்படின்ற ஃப்ரம் அக்கௌண்ட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்துட்டு வந்திருக்கும். அக்செப்ட் யுவர் இன்விடேஷன்ஸ் டு அக்சஸ் ஏ கூகுள் ஆட் அக்கௌண்ட். யுவர் கஸ்டமர் ஐடி 6580130201. இந்த அக்கௌண்ட் தான் நம்ம நான் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதில் அன்றைக்கி நான் நம்பர் காட்டினேன் இல்லையா, அந்த நம்பரு. ஸோ இந்த மெயிலை நான் கிளிக் பண்ணுறேன். இதை நீங்கள் பண்ணணும். பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்னோடய அக்கௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. உங்களோட மெயிலை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் இன்விடேஷன் சொல்லிட்டு இருக்கும். இந்த அக்செப்ட் இன்விடேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் கண்டினியூ. பாருங்க, அங்கே பார்த்த அந்த அக்கௌண்ட்டு 6580130201. ஓகே, பாருங்கள், 6580130201 இந்த அக்கௌண்ட்டு. ஸோ உங்களுக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு மெயில் ஐடிக்கு நான் கொடுத்தேன். ஸோ இந்த மெயில் ஐடிக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த அக்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா வந்துருச்சு. ஸோ இவங்களும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் நான் லாகின் பண்ணணும், கூகுள் ஆட் வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னா இந்த மெயிலுக்கு வந்து தான் நான் வந்துட்டு அதை கிளிக் பண்ணி தான் வரணும் அப்படின்றது கிடையாது. உங்களோட மெயில் ஐடி, இப்போ என்னோட மெயில் ஐடி ஆல்ரெடி இங்கே லாகின் பண்ணி தான் வச்சுருக்கேன். srikovai@gmail.com. இந்த மெயில் ஐடி நான் லாகின் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஸோ டைரெக்டாக நீங்கள் ஆஸ் யூஷுவல் இந்த மெயில் ஐடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா எந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அக்சஸ் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த மெயில் ஐடியை நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மெயில் ஐடிக்கு லாகின் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக அஸ் யூஷுவல் எப்பவும் போல் கூகுள் ஆட்ஸ் இல்லைனா ads.google.com அப்படின்ற சைட்டை டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களுக்கு இந்த ads.google.com இருக்கிற சைட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு டேரெக்டாக அந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ரீடைரக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடும். கெட் ஸ்டார்டட் கொடுக்குறேன் பாருங்கள். பாருங்கள், டேரெக்டாக என்னை வந்துட்டு கூகுள் ஆட் அப்படின்ற அக்கௌண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் நீங்கள் இன்விடேஷனை அக்செப்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக அஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ads.google.com அந்த தான் நீங்கள் டைப் பண்ணிட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டேஷ்போர்டு வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் இப்போ கொடுத்த மெயில் ஐடி வந்துட்டு ஒன்று, உங்கள் சிஸ்டமில் வேறு ஒரு மெயில் ஐடி இருக்குது, அப்போது உங்களுக்கு ஓப்பன் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஓப்பன் ஆகாது. இப்போ நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்குறீங்களோ அந்த மெயில் ஐடி வழியாக தான் நீங்கள் வந்துட்டு கூகுள் ஆட் அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் போகணும். இல்லை வேறு மெயில் ஐடி வச்சு நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த அக்சஸ் வந்துட்டு உங்களுக்கு வராது. ஓகே, இப்போ நம்ம ஜிமெயிலை டைரெக்டாக அக்சஸ் வந்துட்டு கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு மெயில் ஐடிக்கு ஸ்ரீகோவை ப்ரொமோட்டர்ஸ்க்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு அக்சஸ் வந்துட்டு கொடுத்தோம். அவைட்டிங் ரெஸ்பான்ஸில் தான் இருக்குது. நம்ம ஆனால் அங்கே அக்செப்ட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் இதை நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், பாருங்கள், ஸ்ரீகோவை promoters@gmail.com இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா அக்செப்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி பாருங்கள், எஸ்ஆர் சங்கீதா 3232 இவங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீதி இருக்கிறவங்க யாருமே வந்துட்டு என்ன அப்படின்னா அக்செப்ட் பண்ணலை அப்படின்றது இந்த இடத்துல வந்துட்டு காட்டுது.
சப்போஸ் எனக்கு சங்கீதாவையோ இல்லைனா ஸ்ரீ கோவை ப்ரொமோட்டர்ஸையோ நம்ம ரிமூவ் பண்ணணும், இந்த அக்கௌண்ட் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா டைரெக்டாக இந்த அக்கௌண்ட்டுக்கு நேராக இருக்கிற அந்த ரிமூவ் அக்சஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ இது வந்துட்டு அகைன் நீங்கள் ரிமூவ் அக்சஸ் கொடுத்தீங்கன்னா அக்சஸ் வந்துட்டு இமீடியட்டாக ரிமூவ் ஆகிடும். இது யாருக்கு அட்மின் ரைட்ஸ் இருக்கோ ஸோ அவங்க மட்டும்தான் லைக் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்சஸ் இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு அக்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஜிமெயில் ஐடிக்கு டைரெக்டாக நம்ம அக்சஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு டைரெக்டாக இமெயில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் போயிடும், அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே ஜிமெயில் வந்துட்டு யூஸ் பண்ண முடியாது, உங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி தான் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா எங்கிட்ட ஜிமெயில் அக்கௌண்ட் இல்லை, அதுக்கு பதிலாக எங்கிட்ட வந்துட்டு இன்னொரு அக்கௌண்ட் இருக்குது பாருங்கள், @gmail.com பதில் நான் வேறு என்ன மெயில் ஐடி டைப் பண்ணுறேன்னு பாருங்கள், செந்தில்குமார் @venson.in இது அஃபிஷியல் மெயில் ஐடி. செந்தில்குமார் @venson.in. நீங்கள் ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷனில் சப்போஸ் உங்களுக்கு ஜிமெயிலெலாம் ஓப்பன் பண்ண முடியலன்னா உங்களுக்கு இது மாதிரியான மெயில் ஐடி கொடுத்துருவாங்க. அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் அக்சஸ் வந்து கொடுக்கணுன்னா பாருங்கள் என்ன ஸ்டெப்புன்றதை நான் சொல்கிறேன். உங்களோட மெயில் ஐடி இங்கே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த என்ன அக்சஸ் லெவல் கொடுக்கணுமோ அந்த அக்சஸ் லெவலை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன், சென்ட் இன்விடேஷனை கொடுக்குறப்போ என்ன வருதுன்னு பாருங்கள். இன்விடேஷன் டு செந்தில்குமார் @venson.in ஹேஸ் பின் சென்ட் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துருச்சு. சப்போஸ் உங்களுக்கு இந்த இடத்துல எரர் ஏதாவது வருது அப்படின்னா டொமைனை ஆட் பண்ண சொல்லும். ஸோ டொமைனை ஆட் பண்ண சொல்லுது அப்படின்னா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த யூசர்ஸ் அப்படின்ற டேபில் இருக்கும். இதுக்கு நேராக இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலோடு டொமைன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அலோடு டொமைன்ஸ் இது டிஃபால்ட்டாக நோ ரெஸ்ட்ரிக்ஷனில் இருக்குது. அதனால தான் இப்போ என்ன வந்துட்டு என்ன அப்படின்னா venson.in அப்படின்ற ஒரு மெயில் ஐடி கொடுக்கும்போது எடுத்துக்கிச்சு. சப்போஸ் இது ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்துட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இங்கே கீழே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் எ டொமைன் கொடுத்து அவங்களோட டொமைனை மட்டும் இங்கே நீங்கள் இன்க்ளூட் பண்ணி வச்சுட்டு இப்போ பாருங்க venson.in இதுதான் டொமைனு. இந்த டொமைனை நான் இன்க்ளூட் பண்ணிட்டு இப்போ நான் இங்கே சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே யூசர்ஸில் வந்து திரும்பவும் அந்த மெயில் ஐடியை வந்து நீங்கள் வந்துட்டு கொடுத்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அக்கௌண்ட் அக்சஸ் வந்துட்டு கொடுத்தா மட்டும்தான் இங்கே வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட் அக்சஸ் வந்துட்டு போகும், இல்லை அப்படின்னா போகாது. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஜஸ்ட்டு ஒரு கிரியேட் பண்ண போகிற ஒரு டூலுக்குலேருந்து மற்ற பீப்புளுக்கு எப்படி அக்சஸ் வந்துட்டு கொடுக்கறது அப்படின்றத மட்டும்தான் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? நோ சார். ஓகே, இப்போ அது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ண சொல்லுது. ஸோ அதனால் நான் அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்ஸ் மட்டும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணியாச்சு. யார் இப்போ ஆன்சர் பண்ணதுங்க? மோகனா? ஹலோ அகிலேஷ். ஓகே, மோகன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சார் இல்லை சார். சங்கீதா மேம் உங்களுக்கு? இல்லைங்க சார். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் உங்களோட இந்த மெயில் ஐடியை நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க, ஆல்மோஸ்ட் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போது நம்மக்கிட்ட வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ண இந்த ஆட் அக்கௌண்ட்டுக்கான செட்டப் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். சரியா? ஓகே, ஸோ நான் ஏற்கனவே லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன், இதில் எந்த மெனுவில் இருந்தாலும் நீங்கள் டைரெக்டாக இந்த லோகோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை ஹோம் பேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்கே நான் சொல்லியிருக்கேன். ஸோ லைக் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே கேம்பெயின்ஸ் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு கிளையண்டோட ரெக்குயர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கூகுள் ஆடில் யூடியூப் ஆட் ரன் பண்ண சொல்கிறாங்க. எஸ், அது ஒரு கேம்பெயின். ஒரு கஸ்டமர் அவரோட யூஸ்டு காரை செல் பண்ணி கொடுக்கணுன்றாரு, அதுக்காக அவங்க ஒரு சர்ச் ஆட் ரன் பண்ண சொல்கிறாங்க, அப்போ அது ஒரு கேம்பெயின்.
ஸோ இது லாஸ்ட் டைமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம புதுசா ஒரு கேம்பெயின் எப்படி கிரியேட் பண்றது, எப்படி வந்துட்டு ஸ்டார்ட் பண்றது அப்படின்றதுக்குள்ள நம்ம உள்ள போயிடலாம். ஓகே. இப்போ நான் கூகுள் ஆட் அப்படின்ற லோகோவை நான் கிளிக் பண்ணியாச்சு. ஹோம் பேஜில் தான் இருக்கு. இப்போ டைரக்டா அந்த ஹோம் பேஜில் ஓவர்வியூக்குள்ள நியூ கேம்பெயின் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நியூ கேம்பெயின் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ கேம்பெயின் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் புதுசாக ஒரு கேம்பெயின் வந்துட்டு செட்டப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல எனேபிள் ஆகிடும். நான் லாஸ்ட் டைமே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி 3 விதமாக, அதாவது மூணு பிளேஸில் இருந்து நீங்கள் புதுசாக கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இங்கே ஹோம் பேஜில் ஓவர்வியூ, அதுக்கப்புறம் டேரெக்டாக இந்த ப்ளஸ் சிம்பிள், அடுத்து இந்த கேம்பெயின்ஸ்குள்ளே இருக்கிற கேம்பெயின் அப்படின்ற மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு சிம்பிள் இருக்கும். ஜஸ்ட் நான் ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ 3 விதமான ஆப்ஷன்ஸில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஆப்ஷனை வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ அது வழியாக நீங்கள் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் நியூ கேம்பெயின் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே நான் டைரெக்டாக கீழே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம டைரெக்டாக ஒரு கேம்பெயின் வந்துட்டு செட் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ்க்குள்ளே போயாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஒரு கேம்பெயின் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக நம்ம கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணுறோம், இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற ஒரு கேம்பெயின் என்ன பர்பஸ்க்காக கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம செட் பண்ணுறது தான் அப்ஜெக்டிவ். ஸோ இதை தான் நான் சொன்னேன், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் இருந்தது அப்படின்னா அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமில் இருக்கிற ஒவ்வொரு பீப்புளுக்குமே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ அந்த வேலையை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான அப்ஜெக்டிவ் அப்படின்றத சொல்லிடுவாங்க. சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், லீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும், வெப்சைட் டிராஃபிக்கு, ஆப் ப்ரமோஷன்ஸ், பிராண்ட் அவேர்னஸ், என்கேஜ்மெண்ட், லோக்கல் ஷாப் விசிட்டு, கால்ஸு, இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இங்கே தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா என்ன பர்பஸ்க்காக, அதாவது உங்களோட அப்ஜெக்டிவ், எந்த அப்ஜெக்டிவை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த கேம்பெயினை கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற அப்ஜெக்டிவை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுமா, லீட்ஸ் கொண்டு வரணுமா, வெப்சைட்டுக்கு டிராஃபிக் மட்டும் ஜென்ரேட் பண்ணணுமா, மொபைல் ஆப் இருந்துச்சு அப்படின்னா அந்த மொபைல் ஆப்பை நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ண வைக்கணும், இன்ஸ்டால் பண்ணவங்கள அந்த மொபைல் ஆப்பை யூஸ் பண்ண வைக்கணும், அதே மாதிரி ப்ரீ புக்கிங் பண்ண வைக்கணும். மொபைல் ஆப் புதுசாக லான்ச் பண்ண போகிறோம், அந்த மொபைல் ஆப்பை ப்ரீ புக்கிங் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து எனக்கு பிராண்ட் அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் மட்டும் இருந்தால் போதும். எனக்கு லீடும் வேணாம், சேல்ஸும் வேணாம், டிராஃபிக்கும் வேணாம். நான் பிஸ்னஸ் ஒன்று புதுசாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பிஸ்னஸ்க்கு பற்றின அவேர்னஸ் மட்டும் கிடைக்கட்டும் அப்படின்னா நீங்கள் இந்த அப்ஜெக்டிவ் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லோக்கல் ஷாப் விசிட்டு அண்டு ப்ரொமோஷன்ஸ். லோக்கல் ஷாப் விசிட்டு, உங்ககிட்ட ஒரு ஷோரூம் இருக்குது, அந்த ஷோரூமுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய பேர் வாக்கின்ஸ் வந்துட்டு வர வைக்கணும். இதுதான் உங்களோட அப்ஜெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அப்ஜெக்டிவ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று சேல்ஸ் அப்படின்றது உங்களோட வெப்சைட் வழியாக ஏதாவது டிரான்சாக்ஷன் நடக்கணும். அதே மாதிரி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஃபோன் வழியாக ஏதாவது நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா உங்களோட ஸ்டோர் டைரெக்டாக வந்து ப்ராடக்டை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட அப்ஜெக்டிவ்னா இதுதான் சேல்ஸ். லீட் அப்படின்றது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமர் இருக்கிறாங்க, அந்த கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது. கலெக்ட் பண்ணி கொடுத்தா போதும், நம்மளோட சேல்ஸ் டீமோ மார்க்கெட்டிங் டீமோ கால் பண்ணி பேசிடுவாங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது லீடு. அடுத்து டிராஃபிக்கு. ஸோ டிராஃபிக் அப்படின்னா எங்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கு நிறைய பேர் உள்ளுக்குள்ளே வந்துட்டு போகணும், அதாவது என்னோடய வெப்சைட்டை நிறையா பேர் பார்க்கணும், பார்த்தா மட்டும் போதும், அவங்களோட டேட்டாவை சப்மிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என் வெப்சைட்டுக்குள்ளே வந்தவங்க என்னோட ப்ராடக்ட்டை எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் எனக்கு தேவை டிராஃபிக் மட்டும்தான் அப்படின்னா
நீங்கள் இந்த வெப்சைட் டிராஃபிக் அப்படின்ற அப்ஜெக்டிவ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போது எந்த ஒரு கேம்பெயின் நீங்கள் கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நீங்கள் என்ன பர்பஸ்க்காக நீங்கள் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்ற அப்ஜெக்டிவ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, இதில் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு அதாவது கோல் இந்த அப்ஜெக்டிவ் வந்துட்டு செலக்ட் பண்ணுறது எதுன்னு தெரியலை, எனக்கு அப்ஜெக்டிவ் அதாவது சங்கீதா மேமோட பிஸ்னஸ்ஸு அவங்க ஜுவல்லரி ஷாப்காக ஒரு பிஸ்னஸ்க்கு வந்துட்டு அவங்க ஒரு ஆடு கேட்குறாங்க, அதாவது யூடியூப் ஆடே கேட்குறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு எந்த அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணணும்னு தெரியலை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக லாஸ்ட்டாக இருக்கிற கிரியேட் எ கேம்பெயின் வித்தவுட் எ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் எ கோல்ஸ் கைடன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாது. ஸோ நீங்களாவே பார்த்து ஒன் பை ஒன்னாக அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி நீங்களே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் மேலே இருக்கிற இந்த அப்ஜெக்டிவில் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணும்போது லைக் இந்த அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா சில செட்டிங்ஸ் மட்டும்தான் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற ஆப்ஷனு எல்லா செட்டிங்ஸுமே எந்த ஒரு கேம்பெயினாக இருந்தாலும் கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே நீங்கள் மற்ற அப்ஜெக்டிவ்ஸ் ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரியான இருக்கிற செட்டிங்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த செட்டிங்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஃபில் பண்ணிட்டு போயிடலாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்மளோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ணணும். அப்ஜெக்டிவை செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியல அப்படின்னா டைரெக்டாக கீழே இருக்கிற கிரியேட் எ கேம்பெயின் வித்தவுட் எ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்டடி பர்பஸ்க்காக நீங்கள் எவ்ரி டைம் நீங்கள் கேம்பெயின் வந்துட்டு இங்கே கிரியேட் பண்ணும்போது கிரியேட் எ கேம்பெயின் வித்தவுட் எ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டடி பர்பஸ்க்காக நம்ம இப்போ கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ கற்றுட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏன்னா இங்கே சேல்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா 10 செட்டிங்ஸ் இருக்கிறதுல 5 செட்டிங்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ் ஆகாது, அதனால் அங்கே டிஸ்பிளேவே பண்ண மாட்டாங்க. லீடு அதே மாதிரி தான் 10 செட்டிங்ஸ் இருக்குன்னா ஒரு 3 செட்டிங்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கான்செப்ட்னு ஒரு பேசிக்காக சிம்பிளாக வந்துட்டு சொல்கிறேன், அது மாதிரி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பட் இதே கிரியேட் எ கேம்பெயின் வித்தவுட் எ கோல்ஸ் கைடன்ஸ்னு போகும்போது 10 செட்டிங்ஸுமே டிஸ்பிளே பண்ணுவாங்க. அப்போ அதில் எந்த செட்டிங்ஸ் வேணும் எந்த செட்டிங்ஸ் வேணாம், அப்போ அந்த செட்டிங்ஸ்க்கான மீனிங் என்ன அப்படின்றது நீங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே போகலாம். அதாவது நிறையா படிக்க முடியும் இங்கே. அதனால் நீங்கள் எந்த ஒரு கேம்பெயின் வந்துட்டு இப்போதைக்கு நீங்கள் ஸ்டடி பர்பஸ்க்காக நீங்கள் வந்துட்டு கிரியேட் பண்ணுறப்போ இங்கே கிரியேட் எ கேம்பெயின் வித்தவுட் எ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே என்ன அப்ஜெக்டிவ் வந்துட்டு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி தான் அல்காரிதம் ஒர்க் ஆகும். பிராண்ட் அவேர்னஸ்னால் உங்களுக்கு அவேர்னஸாக அதிகமாக ஜென்ரேட் பண்ணுறதுக்காக இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகும். லீடு யூசரோட கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செட் பண்ணுறீங்க. அப்போது இந்த அல்காரிதம் எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆக போகுது, எதை அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒர்க் ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு லீடு வந்துட்டு என்ன அப்படின்னா கலெக்ட் பண்ணுறதுக்காக இந்த அல்காரிதம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? அப்போ இதுதான் நீங்கள் செலக்ட் பண்ண போகிற அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி இந்த என்டையர் அல்காரிதம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆக போகுது. ஓகே, அடுத்து கிரியேட் எ கேம்பெயின் வித்தவுட் எ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 செலக்ட் எ கேம்பெயின் டைப். நம்ம என்ன டைப் ஆஃப் கேம்பெயின்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்ற இந்த டைப் ஆஃப் கேம்பெயினை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் ஆட் ரன் பண்ணணும்னா டேரெக்டாக இங்கே வீடியோவை தான் செலக்ட் பண்ணணும். இமேஜ் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக டிஸ்பிளே. மொபைல் அப்ளிகேஷன் சம்மந்தமாக ஒரு ஆட் ரன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஆப். இ-காமர்ஸ் ரிலேட்டடாக ஒரு ஆட் ரன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஷாப்பிங். சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜில் ஒரு ஆட் ரன் பண்ண சொல்கிறாங்க இங்கே எஸ்சிஆர்பியில் சர்ச் ஆடு. கூகுளில் இருக்கிற எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே என்னோட ஆடு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் மேக்ஸ். ஃபேஸ்புக்கில் ரன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆட் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா டிமாண்ட் ஜென்னு. அப்போது நம்ம இந்த கூகுள் ஆட் அப்படின்ற இந்த டூல்குள்ளே நம்ம பார்க்க போகிற ஆட் டைப்ஸ் வந்துட்டு இவ்வளோ தாங்க. 7 ஆட் டைப்ஸ் இருக்குது.
இந்த 7 ஆட் டைப்ஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒன் பை ஒன்னா என்ன இருக்கு அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம உள்ளுக்குள்ள பிராக்டிகலா வந்துட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஓகே. இப்போ நம்ம கிரியேட் எ கேம்பெயின் வித்தவுட் எ கோல்ஸ் கைடன்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணோம்னா, எனக்கு இங்க 7 கேம்பெயின்ஸ்மே உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகுது. நான் சொன்னேன் இல்லையா? லைக் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன்? எல்லாத்தையுமே குடுத்துருவாங்க. நீங்க தான் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணணும். சப்போஸ் எனக்கு மொபைல் ஆப்ப மட்டும் தான் ப்ரமோட் பண்ண போறேன் அப்படின்னு உங்களுக்கு கிளியரா ஐடியா வந்துருச்சு அப்படின்னா, டைரக்ட்டா அந்த ஆப் ப்ரமோஷன மட்டும் கிளிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்க. அந்த ஆப் ப்ரமோஷன நீங்க அச்சீவ் பண்றதுக்கு என்ன டைப் ஆஃப் கேம்பெயின நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா அவங்களே சஜெஸ்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு போவாங்க. அதே மாரி தான் சேல். எனக்கு அந்த 7மே டிஸ்ப்ளே ஆகல. 7ல 1 மட்டும் போயிடுச்சு. இந்த 6ல ஏதாவது ஒண்ண யூஸ் பண்ணி நீங்க சேல்ஸ இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி லீடு. லீட் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணும்போதும் மொத்தத்துல 7ல 6 கேம்பெயின்ஸ் யூஸ் பண்ணி நீங்க உங்களோட லீட்ஸ இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வெப்சைட் டிராஃபிக்க நான் கிளிக் பண்றேன். இங்கேயும் 6 வந்துட்டு சஜெஸ்ட் பண்றாங்க. அவேர்னஸ் அண்ட் கன்சிடரேஷன் ஒன்லி 3. அடுத்து லோக்கல்ஸ் ஆஃப் விசிட் அண்ட் புரமோஷன் ஒன்லி 1. அதுக்கப்புறம் கிரியேட் எ கேம்பெயின் வித்தவுட் எ கோல்ஸ் கைடன்ஸ் செலக்ட் பண்ணும்போது எல்லா டைப் ஆஃப் கேம்பெயினுமே இருக்கு. அப்போ நீங்க மேல எந்த அப்ஜெக்டிவ் வந்துட்டு செலக்ட் பண்றீங்களோ, அந்த அப்ஜெக்டிவ்க்கு ஏத்த மாதிரியான கேம்பெயின் டைப்ப கீழ வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க புரொவைட் பண்ணுவாங்க. அந்த கேம்பெயின் டைப்ப நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு நீங்க கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்றதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க போற கேம்பெயின்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, லைக் வந்துட்டு ஏன்னா YouTubeல ஸ்கிப் ஆட் அப்படின்றது நீங்க நெறையா பார்த்திருப்பீங்க அப்படின்றதுனால, நான் டைரக்ட்டா உங்களுக்கு இந்த வீடியோ ஆட் அப்படின்றதுக்குள்ள நான் கிளிக் பண்ணிட்டு நான் உள்ளுக்குள்ள போறேன். பாருங்க வீடியோ அப்படின்ற டைப் இத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்தீங்க அப்படின்னா, இங்க நெறைய கேம்பெயின் சப் டைப் அப்படின்றது உள்ளுக்குள்ள இருக்கும்பா. இந்த கேம்பெயின் சப் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு ஒர்க் ஆகும். அது என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போறது வீடியோ. அப்போ இந்த வீடியோ ஆடுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சா தான் உள்ளுக்குள்ள போயிட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா, கேம்பெயின்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். ஓகே. இப்போ நான் அப்ஜெக்டிவ் வந்துட்டு சொன்னேன். இந்த அப்ஜெக்டிவ்ல யாருக்காவது டவுட் இருக்கா? அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணணும். நம்ம தான் செலக்ட் பண்ணணும். அந்த அப்ஜெக்டிவ்க்கு ஏத்த மாரி கேம்பெயின் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆக போது. அதுல லைக் வந்துட்டு நீங்க எந்த கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணணுமோ, அந்த கேம்பெயின நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து நெக்ஸ்ட்ன்னு வரும். ஒன் பை ஒன்னா வரும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணிக்கிட்டே வரப்போறோம். ஃபைனலா ஆட்ஸ்மே டிசைன் பண்ண போறோம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப நான் சொன்னதுல. யாருக்காவது கஷ்டமா இருக்கா? இல்லைங்க சார். கிளியரா இருக்கு. சங்கீதா மேம் உங்களுக்கு ஏன்னா நீங்க தான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த மேஜரே புதுசு. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க சார். புரியுதுங்க சார். ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஓகே. முடியுதுங்க சார். ஓகே. நான் வீடியோ ஆட் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்றது நான் ரீசன் சொல்லிட்டேன். ஏன்னா உங்களோட ரியல் டைம்ல அந்த ஸ்கிப் ஆட் அப்படின்றது சொன்னதுமே புரியும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஆடுக்குள்ள நான் டைரக்ட்டா வரேன். சரிங்களா? மத்தபடி ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லயும் நம்ம எல்லா இடத்துலயுமே யூஸ் பண்ற ஆட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா, Google சர்ச் ஆட் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஆட் டைப் வந்து நீங்க ரொம்ப மாஸ்டர் ஆயிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஈஸியா வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன்ல போயிட்டு ஒர்க் பண்ணி லீட் வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க ஜெனரேட் பண்ணி தர முடியுங்க. ஓகேவா? இப்போ நீங்க இந்த ஸ்கிப் ஆட்ன்றது நெறைய உங்களுக்கு வந்துட்டு ஃபெமிலியரா இருக்கு அப்படின்றதுனால மட்டும் தான் இத நான் ஃபர்ஸ்ட்டா ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. வீடியோ ஆட் அப்படின்றது இப்ப நான் பார்த்திருப்பீங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு டைப் ஆஃப் ஆட் அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஓகே. இந்த வீடியோ ஆட் நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது, இது எந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகப்போது? வீடியோ ஆட் அப்படின்றத நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, ரன் பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஆட் டிஸ்ப்ளே ஆகப்போற இடம் YouTube. கண்டிப்பா YouTubeல வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். அதுக்கப்புறம் வீடியோ பார்ட்னர் சைட். வீடியோ பார்ட்னர் சைட்ன்னு சொல்லுவாங்க. வீடியோ பார்ட்னர் சைட்ல வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். அதே மாரி Google ஆட் கூட லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா, Google AdSenseன்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கு.
ஸோ அந்த டூல்குள்ள வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட வெப்சைட்ட நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, கூகுளோட டை அப் பண்ணிக்கலாம். அப்படி டை அப் பண்றதுனால என்ன நடக்கும்னா, மத்தவங்களோட ஆட உங்களோட இதுல டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. உங்களுக்கும் சம் அமௌண்ட் வரும். ஸோ அதுக்காக இருக்கிற ஒரு டூல் தான் அது. அப்போ அந்த தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ஸ்லயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. அப்போ மெயினா சிம்பிளா YouTubeல நீங்க பார்க்க போற ஆட் எல்லாமே இந்த டைப் ஆஃப் வீடியோ ஆட் தான். அப்போ நம்மளோட ஆட் சிம்பிளா தெரிய போற இடம் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா, YouTubeல தான் நம்மளோட ஆட் வந்துட்டு தெரிய போகுதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. ஸோ இது நாள் வரைக்கும் நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, YouTubeல லைக் வந்துட்டு என்ன பார்த்திருப்பீங்க அப்படின்னா, சில ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் பண்ண முடியும். சில ஆட வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸ்கிப் பண்ண முடியாது அப்படின்றது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம அந்த YouTubeக்குள்ளேயே டிஸ்ப்ளே ஆகுறதுலயே வந்துட்டு என்ன அப்படின்னா, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா, டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் ஃபார்மேட் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஆட் ஃபார்மேட் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம் அப்படின்றது உங்களுக்கு வந்துட்டு தெரியும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்துட்டு என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு ஆடே வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. ஓகே. இப்போ நம்ம கிரியேட் பண்ண போறது ஒரு வீடியோ ஆட். அதையுமே நம்ம YouTubeல தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு ஸ்பான்சர்ட் ஆடா டிஸ்ப்ளே பண்ண போறோம். நீங்க கிரியேட் பண்ண போற ஒரு ஆட் அந்த வீடியோ ஆட் கண்டிப்பா நீங்க வந்துட்டு ஒரு வீடியோ எடிட்டர் வச்சு நீங்க கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்படின்னா டிசைன் பண்ணியிருக்கணும். சரியா? ஒரு வீடியோ எடிட்டர் வச்சு இப்போ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, சங்கீதம் ஜுவல்லரி ஷாப் வச்சிருக்கிறாங்க. அப்ப ஜுவல்லரி ஷாப் சம்பந்தப்பட்ட அவங்க குடுக்குற ஆஃபர் சம்பந்தமா ஒரு வீடியோ முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். கூகுள் ஆடுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும்னா, நீங்க எந்த இன்ஃபர்மேஷன ஒரு ஆடா டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த இன்ஃபர்மேஷன் பத்தின ஒரு வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட், கண்டிப்பா நீங்க கிரியேட் பண்ணி வச்ச வீடியோ உங்களோட YouTube சேனல்ல கண்டிப்பா அப்லோட் பண்ணி வச்சிருந்திருக்கணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட YouTube சேனல்லையும் அப்லோட் பண்ணி வச்சிருந்திருக்கணும். ஸோ அப்லோட் பண்ணி ஏற்கனவே உங்களோட YouTube சேனலுக்குள்ள இருக்கிற வீடியோஸை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த என்டையர் YouTube ஆடை கிரியேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஸ்கிப் ஆட் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கிப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகுதுன்னா, அந்த ஸ்கிப் ஆட் என்ன டைப் ஆஃப் ஆடோ அந்த அந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பா அவங்களோட YouTube சேனல்ல அப்லோட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அப்லோட் பண்ண வீடியோவை எடுத்துட்டு வந்து தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, ஆடாவே ரன் பண்ணுவாங்க. அப்போ நீங்க வந்துட்டு புதுசா ஒரு YouTubeல ஒரு ஆட் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோவ நீங்க வந்துட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, லைக் வந்துட்டு ஸோ நீங்க கண்டிப்பா உங்களோட YouTube சேனல்ல நீங்க அப்லோட் பண்ணி வச்சிருந்திருக்கணும். அப்லோட் பண்ண அந்த YouTube வீடியோஸை எடுத்துட்டு வந்து தான் நீங்க அந்த YouTube ஸ்கிப் ஆடுக்கே நீங்க வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அந்த கிரியேட் பண்ணி நீங்க வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும். சரியா? இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரூல். ஸோ இந்த டூல்குள்ள நீங்க வந்து வீடியோ ஆட் அப்படின்றத கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க செட் பண்ணியிருக்கணும்ப்பா. கண்டிப்பா நான் சொல்லிட்டேன். யாராவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இதுதான் ப்ரொசீஜர். நீங்க டைரக்ட்டா ஒரு ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது லோக்கல் மெஷின்ல இருந்து ஒரு வீடியோவை யூஸ் பண்ணி நீங்க ஆடா கிரியேட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ லைக் வந்துட்டு YouTubeல தான் நம்ம ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ண போறோம். அங்க என்ன மாதிரியான ஆட் ஃபார்மேட் இருக்கு அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு ஸ்கிப்பபிள் இன் ஸ்ட்ரீம் ஆட். ஸ்கிப் ஆட்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஸ்கிப் ஆடுக்கு பேர் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப்பபிள் இன் ஸ்ட்ரீம் ஆட். இந்த ஸ்கிப்பபிள் இன் ஸ்ட்ரீம் ஆட் நீங்க கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஸோ கண்டிப்பா நீங்க YouTube சேனல்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோவோட லென்த், நான் லென்த்தை பத்தி தான் சொல்றேன். நீங்க ஒரு ஸ்கிப் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்கன்னா, நீங்க அந்த ஸ்கிப் ஆடுக்காக யூஸ் பண்ண போற வீடியோ ஆடோட லென்த் கண்டிப்பா மோர் தென் 5 செகண்டுக்கு மேல இருக்கணும். பெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 11 செகண்ட்ல இருந்து
3 மினிட்ஸ்க்குள்ள இருக்கிற வீடியோஸா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஜெனரேட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க இந்த வீடியோ லென்த் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோ லென்த் அதாவது நீங்க ஸ்கிப் ஆட் அப்படின்றத கிரியேட் பண்ணணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, அந்த ஸ்கிப் ஆடுக்கு ரிலேட்டடான வீடியோ லென்த்தை தான் நீங்க கிரியேட் பண்ணி உங்களோட யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கணும். சப்போஸ் அங்க ஒரு வீடியோ லென்த் வந்துட்டு என்ன அப்படின்னா வேற மாதிரி இருக்கு. இங்க நீங்க வந்து கிரியேட் பண்ணும்போது நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த 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 வீடியோ எலிஜிபிளே இல்ல அப்படின்ற மாதிரியான எரரே வரும் உங்களுக்கு. அப்போ நீங்க இங்க பார்க்க போற இந்த டைப்ஸ் ஆஃப் ஆட் எல்லாமே பேஸ்ட் ஆன் இந்த லென்த்தை பொறுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆக போகுதுங்க. அப்போ நீங்க இவ்வளவு நாளா நீங்க ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் பார்த்துட்டு இருக்கிறீங்களா, அதாவது ஸ்கிப் ஆட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லென்த் கண்டிப்பா 5 செகண்டுக்கு மேல தான் இருக்க போகுது. 5 செகண்டுக்கு மேல எவ்வளவு வேணாலும் இருக்கலாங்க. ஆனா பெஸ்ட் மெத்தட் ரெக்கமெண்டட் மெத்தட்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 11 செகண்ட்ல இருந்து 3 மினிட்ஸ்க்குள்ள இருக்கிற மாதிரியான வீடியோவை நீங்க கிரியேட் பண்ணி அந்த வீடியோவை யூடியூப்குள்ள அப்லோட் பண்ணி வச்சிருந்திருக்கணும். ஓகே, இப்போ இந்த ஸ்கிப் ஆட் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ணியாச்சு, ஒரு ஆட் செட் பண்ணிட்டோம், அது ஸ்கிப் ஆட் தான். அந்த ஆட் எப்படி டிஸ்ப்ளே ஆக போகுது அப்படின்னா, இப்போ மதுரையில் இருந்து சங்கீதா மேம் வந்துட்டு ஒரு யூடியூப் வீடியோ வந்துட்டு பார்க்கணும்னு நினச்சி ஒரு வீடியோவை ப்ளே பண்ணுறாங்க. அப்போ அந்த வீடியோ ப்ளே ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த ஸ்கிப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைம்ல ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது பிஃபோர் த வீடியோ, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா டியூரிங் த வீடியோ, அந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கும் போதும் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்கிப் ஆட் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த வீடியோ வந்துட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு, அடுத்த வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்கிப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்கிப் ஆட் வந்துட்டு எப்படி வந்துட்டு எங்க போய் டிஸ்ப்ளே ஆக போகுது அப்படின்னா பிஃபோர் த வீடியோ, டியூரிங் த வீடியோ ஆர் ஆஃப்டர் அதர் வீடியோ, ஆஃப்டர் த வீடியோஸ்ங்க. ஸோ நீங்கள் ரியல் டைமில் பார்த்துருப்பீங்க, ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஸ்கிப் ஆட் வரும், பார்த்துட்டு இருக்கும்போதும் வரும், வீடியோ முடியறதுக்கு வரும். அப்போது இந்த ஸ்கிப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டைமில் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது வீடியோ மேலே தான் டிஸ்ப்ளே ஆகும், வீடியோக்கு மேலே. நான் ஏன் இங்கே வீடியோக்கு மேலே அப்படின்னா, ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் கீழே நிறைய சஜஷன் வீடியோலாம் வரும் இல்லையா, அங்கேயும் ஆட் டிஸ்ப்ளே ஆகும். அது ஒரு டைப் ஆஃப் ஆட் இருக்கு. அப்போ அந்த ஆட் வந்துட்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வேற ஒரு ஆட் ஃபார்மேட் தான் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணணும். அப்போ ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது அந்த வீடியோவில் டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு. அப்போ இந்த ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா பிஃபோரு, டியூரிங்கு ஆர் ஆஃப்டர் ஒரு வீடியோ வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போதோ, பார்க்கறதுக்கு முன்னாடியோ, பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமோ இந்த ஸ்கிப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, இந்த ஸ்கிப் ஆட் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஸ்கிப் ஆட் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆக போகுது அப்படின்னா, லைக் வந்துட்டு சப்போஸ் நான் அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு கிளாஸோ செகண்ட் கிளாஸோ நீங்கள் வந்துட்டு ஒழுங்காக ப்ராப்பராக அட்டன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு இது வந்துட்டு இதை பற்றி உங்களுக்கு வந்துட்டு ஐடியாஸ் வந்துட்டு இருக்காது, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு எதுக்குன்னு. ஸோ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது நம்ம டெய்லி பட்ஜெட் அப்படின்றத ஒன்று செட் பண்ணியிருப்போம். அதாவது டெய்லி பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா 500 ரூபாய். ஸோ 500 ரூபாய் பட்ஜெட் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த 500 ரூபாய் பட்ஜெட்டில் இருந்து நான் என்னோட ஆடை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்காக நீங்கள் எதை பேஸ் பண்ணி அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றத செட் பண்ணுறதா வந்துட்டு என்ன அப்படின்னா மெயினாக பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இதை நான் ஏற்கனவே அந்த டைமில் நான் செகண்ட் கிளாஸ்லேயோ ஐ திங்க் செகண்ட் கிளாஸ் தான் நினைக்கிறேன். ஸோ செகண்ட் கிளாஸில் வந்துட்டு இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஓகே, ஸோ இப்போது பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வீடியோ ஆட் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்காக இங்கே 4 விதமான பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே வந்துட்டு கொடுப்பாங்க. 4 விதமான பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு கொடுப்பாங்க.
இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏத்த மாரி எந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நீங்க கிரியேட் பண்ண போற இந்த டைப் ஆஃப் ஆடுக்கு எது வந்துட்டு சூட்டடா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிய நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்க எந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்றீங்களோ, அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு ஏத்த மாரி தான் அமௌண்ட் வந்துட்டு டிடக்ட் பண்ணுவாங்க. இப்போ ஸ்கிப் ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. பிஃபோரோ, டியூரிங்கோ ஆர் ஆஃப்டர் த யூடியூப் வீடியோல உங்களோட ஆட் டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. பட் ஆனா அமௌண்ட் வந்துட்டு டிடக்ட் பண்ணணும் இல்லையா? டிடக்ட் பண்றது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, நான் சொன்ன மாரி பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு என்ன அப்படின்றத குடுத்துருவாங்க. அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜில நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா, அதாவது கேம்பெயின் வந்துட்டு செட் பண்ணும்போது நம்ம செட் பண்ணுவோம்ப்பா. சரியா? இத பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஆட் என்கிட்ட இருந்து அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணிருவோம். ஸோ அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஏத்த மாரி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்மளோட ஆட் வந்துட்டு ஒர்க் ஆக போது. நம்மகிட்ட இருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா, அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ண போறாங்க. ஓகே. இதுல டார்கெட் சிபிவி. ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, டார்கெட் சிபிவி. சிபிவி அப்படின்னா காஸ்ட் பெர் வியூ. காஸ்ட் பெர் வியூ. வியூ பேஸ் பண்ணி எங்கிட்ட இருந்து அமௌண்ட் வந்துட்டு டிடக்ட் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்றதா வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த டார்கெட் சிபிவி. காஸ்ட் பெர் வியூ. ஓகேவா? இப்போ நீங்க ஸ்கிப் ஆட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு கிரியேட் பண்றீங்க. ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் தான் நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ நீங்க கிரியேட் பண்ணும்போது பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி டார்கெட் சிபிவி அப்படின்றத நீங்க செட் பண்றீங்கன்னா, எதை பேஸ் பண்ணி உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் டிடக்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, லைக் வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னு a view occurs when a user watches your video for at least 30 second. 30 செகண்ட் வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணா உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் டிடக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் ஆடுப்பா. லைக் வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு வீடியோ ஒரு ஸ்கிப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்ககிட்ட ஒர்க் ஆயிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணிடுவோம், டைரக்டா ஸ்கிப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிடுவோம். கரெக்டா? சப்போஸ் நீங்க ஸ்கிப் பண்ணாம அந்த வீடியோவை அட்லீஸ்ட் 30 செகண்ட் நீங்க வாட்ச் பண்றீங்கன்னா, அந்த டைம்ல தான் உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் டிடக்ட் பண்ணுவாங்க. எப்போ? உங்களோட வீடியோவோட லென்த் 30 செகண்டுக்கு மேல இருந்து. வீடியோவோட லென்த்னா என்ன சொல்லியிருக்கேன்? நம்ம ஒரு ஸ்கிப் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, அதோட லென்த் எல்லாமே நம்ம வந்துட்டு செட் பண்ணி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த வீடியோ. அந்த வீடியோவோட லென்த் மோர் தென் 30 செகண்டுக்கு மேல இருந்து, அதாவது 31 செகண்ட்னே வச்சுக்கோங்க. 31 செகண்ட் இருக்கிற ஒரு வீடியோவை எடுத்துட்டு வந்து நம்ம யூடியூப்ல ஸ்கிப் ஆடா வச்சு நம்ம ரன் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு ஸ்கிப் ஆட் வந்துட்டு ஓபன் ஆயிடுச்சு. நீங்க அந்த பட்டனை ஸ்கிப் பண்ணாம 30 செகண்ட் வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அப்பதான் உங்ககிட்ட இருந்து அததான் ஒரு வியூவாவே கன்சிடர் பண்ணுவாங்க. அப்பதான் உங்ககிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிடக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? 30 செகண்டுக்கு மேல இருந்தா இந்த கேஸ். இல்ல நான் யூடியூப் ஸ்கிப் ஆட் தான் பண்ண போறேன். ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோர் தென் 5 செகண்டுக்கு மேல இருந்தாலே நீங்க யூடியூப் ஸ்கிப் ஆடுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருக்கேன். பெஸ்ட் பிராக்டிஸ்னு பார்க்கும்போது மினிமம் 11 செகண்ட்ல இருந்து மேக்ஸிமம் 3 மினிட்ஸ்க்குள்ள இருக்கிற வீடியோவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன். ஓகே. இப்போ அந்த வீடியோவோட லென்த் 30 செகண்டே இல்லப்பா. ஜஸ்ட் 15 செகண்ட் மட்டும்தான் அந்த வீடியோவே இருக்கு. யூடியூப்ல ஸ்கிப் ஆட் 15 செகண்ட் இருக்கிற வீடியோவை தான் யூஸ் பண்ணி நீங்க ஸ்கிப் ஆடாவே கிரியேட் பண்ணிருக்கீங்க. ஓகேவா? அப்போ இந்த கேஸ்ல என்ன நடக்க போகுது? அந்த ஃபுல் வீடியோவை வாட்ச் பண்ணிட்டாலே அது ஒரு வியூவா நினைச்சுக்கிட்டு அமௌண்ட் டிடக்ட் பண்ணுவாங்க. பாருங்க, இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட வேலை இந்த வீடியோவோட லென்த்தை பொறுத்து இது வந்துட்டு என்ன அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இதுதான் டெக்னிக்கல் டேர்ம்ஸ்பா. சரியா? டெக்னிக்கல் டேர்ம்ஸ் தெரியல அப்படின்னா நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ண முடியாது. சரியா? அப்போ இதெல்லாமே இன்டர்வியூக்காக ப்ரிப்பேர் பண்றப்பலாம் இதெல்லாம் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி இந்த பேஸ் தெரியல அப்படின்னா நீங்க இதுல மாஸ்டர் ஆகவே முடியாது. ஓகேவா? நீங்க இவ்வளவு நாளா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வீடியோக்கு கூட வந்துட்டு என்ன அப்படின்னா காசே வந்துட்டு என்ன அப்படின்னா போயிருக்காது. அவங்க அதனாலதான் அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு லைக் வந்துட்டு ஆட் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அமௌண்ட் வந்துட்டு வேஸ்டா இருந்துச்சுன்னா அவங்களோட பட்ஜெட் குறையும். ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு டிஸ்பிளே ஆகாம போறது கூட சான்சஸ் இருக்கு. ஆனா இங்க என்ன கேஸ்ல நடக்குது?
லைக் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணும்போது அவங்க என்ன பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி தான் அமௌண்ட்டே டிடெக்ட் ஆக போகுது. அதில் ஒன்று பார்க்கறது தான் டார்கெட் சிபிவி, காஸ்ட் பெர் வியூ அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட ஒர்க் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம அப்லோட் பண்ணி யூடியூப் ஸ்கிப் ஆடுக்கு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண போகிற ஒரு வீடியோவோட லென்த்து மோர் தென் 30 செகண்டுக்கு மேலே இருந்து அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் 30 செகண்ட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஒரு வியூவாக நினச்சி ஃபஸ்ட் டைம் அப்போ தான் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. இல்லை நான் யூஸ் பண்ண போகிற அந்த ஸ்கிப் ஆடோட டோட்டல் வீடியோவோட லென்த்து 30 செகண்டுக்கும் கம்மியாக தான் இருக்குது, அப்போ ஃபுல் வீடியோவை பார்த்துட்டாங்க. ஏன்னா நான் 30 செகண்ட் அப்படின்ற கிரிட்டீரியாவை நான் அச்சீவே பண்ண முடியாது. நான் யூஸ் பண்ண போகிற வீடியோவோட லென்த்து 15 செகண்ட்னா 15 செகண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டாலே அமௌண்ட் வந்து உங்கள்கிட்ட வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 2 மெத்தடு. அடுத்து 3ஆவதாக ஒரு மெத்தடு, அந்த வீடியோவில் வந்துட்டு என்ன அப்படின்னா கால் டு ஆக்ஷன் பட்டன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு கால் டு ஆக்ஷன் பட்டன் அப்படின்றது என்னன்றதை நான் சொல்கிறேன். நான் இப்போது யூடியூப் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன். நான் இப்போது ஒரு வீடியோ வந்துட்டு ப்ளே பண்ண போகிறேன். நான் ஒரு வீடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். Join Suraj Hasija for a free class on advanced. ஓகே, நான் இப்போ ஒரு வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ளே பண்ணதுக்கப்புறம் இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் ஆட் அப்படின்றது இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஸ்கிப் ஆடாக இருந்துச்சு அப்படின்னா அது 5 செகண்டுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்கிப் அப்படின்ற பட்டனே வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகும்ப்பா. சரியா, இப்போ பாருங்கள் 2 செகண்ட் தான் போயிருக்கு. நான் திரும்ப அகைன் ப்ளே பண்ணுறேன். Advanced AI and machine learning. Learn in-demand concepts to. ஓகே பாருங்கள், இந்த 5 செகண்ட் இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் தான் ஸ்கிப் அப்படின்ற பட்டனே உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஆகும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஸ்கிப் பண்ணால் தான் நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணால் அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிடெக்ட் ஆகாது. இங்கே பாருங்கள் டோட்டல் வீடியோவோட லென்த்து 14 செகண்ட் இருக்குது. சரியா, அப்போ ஃபஸ்ட்டு கேட்டகரி நான் என்ன சொல்லியிருக்கேன், 30 செகண்ட் வீடியோவை அட்லீஸ்ட் வாட்ச் பண்ணியிருந்தால் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்கன்றதை நான் சொன்னேன். இப்போது இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கேட்டகரி பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு அமௌண்ட் டிடெக்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஓவரால் டோட்டல் வீடியோவோட லென்த்தே வந்துட்டு என்ன அப்படின்னா 14 செகண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போது அடுத்த கேஸு, நான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் அமௌண்ட் வந்துட்டு எங்கிட்ட இருந்து யார் அட்வர்டைசர்கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் அதுக்குள்ளே நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். ஸோ அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே, இந்த 2 கேஸ் நான் பார்த்துட்டோம். அடுத்து நான் என்ன சொன்னேன், கால் டு ஆக்ஷன் பட்டன். இங்கே லெஃப்ட் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோக்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த சைடு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த சிடிஏ, அதாவது இதுதான் கால் டு ஆக்ஷன் பட்டன் சொல்லுவாங்க. அதாவது இதை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடுங்க. இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது இல்லை. நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. ஆனால் இந்த லெஃப்ட் சைடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுறதுக்கான இந்த ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா தேர்ட் கேஸு. ஸோ இந்த தேர்ட் கேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆர் என்கேஜஸ் வித் இட் லைக் கிளிக்கிங் ஆன கால் டு ஆக்ஷன் பட்டனை. நீங்கள் ஸ்கிப் பண்ணாலும் பரவாயில்ல, பண்ணலைனாலும் பரவாயில்ல, வீடியோவை 30 செகண்ட்ஸ் பார்த்தாலும் சரி, இல்லைனா ஓவரால் வீடியோவை லென்த் வந்துட்டு என்ன அப்படின்னா பார்க்காம இருந்தாலும் சரி, வீடியோ ஓப்பன் ஆனதுமே பஃபர் ஆனதுமே நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த லிங்க்கை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்துட்டு ஒரு வியூவாக நினச்சி அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த 3 மெத்தடில் எந்த மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆனாலும் உங்ககிட்ட இருந்த அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு பேர் தான் வியூ இல்லைனா இன்ட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் உங்ககிட்ட இருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூடியூப் ஸ்கிப் ஆட் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியோ பார்த்துட்டு இருக்கிற டைம்லையோ பார்த்ததுக்கு அப்புறமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகிற ஒரு டைப் ஆஃப் வீடியோ தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்கிப் ஆடு. இதை நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃப்டர் 5 செகண்ட்ஸுக்கு அப்புறம் ஸ்கிப் அப்படின்ற பட்டன் வந்துட்டு எனேபிள் ஆகிடும். நீங்கள் வீடியோ வந்துட்டு வேணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த வீடியோவோட லென்த்து மோர் தென் 30 செகண்டுக்கு மேலே இருந்து அந்த வீடியோவை வந்துட்டு நீங்கள் 30 செகண்ட்ஸ் வாட்ச் பண்ணிட்டீங்க ஸ்கிப் பண்ணாமன்னா அந்த டைமில் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட், அந்த வீடியோவோட ஓவரால் லென்த்தே வந்துட்டு என்ன அப்படின்னா 30 செகண்ட்ஸுக்கும் கம்மியாக தான் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னாலும் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. இல்லை நான் லெஃப்ட் சைடில் இருக்கிற லிங்க்கை வந்துட்டு நான் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா, அதாவது இன்ட்ராக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் அமௌண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. இந்த 3ல் எது ஃபஸ்ட்டாக நடந்தாலும், அதாவது கிளிக் பண்ணிட்டாங்க, கிளிக் வந்துட்டு என்ன அப்படின்னா 2வது செகண்ட்லேயே நீங்கள் பண்ணிட்டாலும் அமௌண்ட் டிடெக்ட் பண்ணுவாங்க. சரியா, ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டார்கெட் சிபிவி அப்படின்ற பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியோட யூசேஜ்.
அப்போ நம்ம ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு செட் பண்ணுவோம். ஸோ இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆக போகுதுங்க, அமௌண்ட்டு டிடெக்ட் ஆக போகுதுங்க. ஓகேவா? அப்போ இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆட் அப்படின்றது நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மோர் தென் 5 செகண்டுக்கு மேலே இருக்கிற வீடியோஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றது இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது நாள் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடு ஸோ நிறையா பேருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அதாவது அட்வர்டைசர் கிட்ட இருந்து அமௌண்ட்டே டிடெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸே இருந்திருக்காது. பிகாஸ் இந்த 3ல் ஏதாவது ஒரு கேட்டகரிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அங்கே சாட்டிஸ்ஃபை ஆயிருந்திருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு என்ன அப்படின்னா அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் பண்ணுவாங்க. அப்பா யாருக்காவது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சா? இல்லை சார் இல்லை சார் யார் போகட்டா? இல்லை சார் இல்லை. ஆமாங்க சார். புரிஞ்சுச்சுங்களா? புரிஞ்சிச்சு. சங்கீதா மேம், இந்த பேசிக் தெரியல அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு ஏன்னா நம்ம டூலை தான் யூஸ் பண்ண போறோங்க. அந்த டூலுக்குள்ள போயிட்டு ஸ்கிப் ஆட் தான் கிரியேட் பண்ண போறோம். ஆனால் எதை பேஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகணும், ஒரு வீடியோவோட லென்த் முதற்கொண்டு ஒரு டைப் ஆஃப் ஆட் ஃபார்மேட்டை டிசைட் பண்ணோம். ஓகே. ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஓரளவுக்கு புரியுங்க சார். ஓரளவுக்கு தான் புரியுதா உங்களுக்கு? சரி, ஓகே. பட் ஆனால் நம்ம ரியல் டைமில் பார்த்துட்டு இருக்கிற ஒரு ஸ்கிப் ஆடுக்கு பின்னாடி இந்த ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? தெரிஞ்சிச்சு சார். சரிங்க, ஓகே. இப்போ டைம் என்னாச்சு? 9:15 ஆகுதா? சரி, ஓகேங்க. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம், சரியா? ஓகே. ஒரு ஹோம்ஒர்க், சின்ன ஹோம்ஒர்க் தான். நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் உங்களுக்கு போட்டு விட்றேங்க இந்த நம்ம குரூப்லேயே. ஸோ ஜஸ்ட் வரும்போது இதை பார்த்துட்டு மட்டும் வாங்க. ஏன்னா அடுத்தது இன்னொரு ஃபார்மேட் இருக்குது, அது வேற ஒரு லென்த்தை பேஸ் பண்ணி இருக்க போது எந்த இடத்துல டிஸ்பிளே ஆக போகுது அப்படின்றது வந்துட்டு இருக்க போது இந்த ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் போட்டு விட்றேன். ஸோ இதை பேஸ் பண்ணி சும்மா ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா ரீட் பண்ணிட்டு மட்டும் வாங்க. ஸோ நீங்கள் இந்த டைப்ஸ் ஆஃப் ஆட் ஃபார்மேட் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் டேரெக்டாக இங்கே வந்து பாருங்கள் வீடியோ வியூஸ்ன்னு இருக்கா. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்கிப்பபிள் இன்ஸ்ட்ரீம் ஆடுன்னு ஒன்று இருக்கும். ஸோ டேரெக்டாக இங்கே வருவோம், கண்டினியூ கொடுப்போம், நெக்ஸ்ட் உள்ளுக்குள்ளே போயிடும். ஸோ நம்ம கிரியேட் பண்ண போகிறதுக்கான கேம்பெயின் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுப்போம். இங்கே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த ஃபார்மேட் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணணும். பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி நான் சொன்னேன் இல்லையா, டார்கெட் சிபிவி அப்படின்ற ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் செலக்ட் பண்ண போகிறேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபார்மேட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே ஒரு பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் மட்டும் தான் இவங்க கொடுக்குறாங்க. அப்போ இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் வந்துட்டு ஒர்க் ஆக போகுது. பட்ஜெட் இங்கே செட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் என்னோட ஆடு தெரியணும், என்ன லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளுக்கு என்னோட ஆடு தெரியணும். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஆடியன்ஸ் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபைனலாக கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த ஆடு என்ன ஆடு வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூப் ஸ்கிப் ஆடை வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஒரு வீடியோவோட லென்த் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னு நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். தாவேகாவின் தேர்தல் பொதுச் ஸோ இந்த வீடியோவோட லென்த் இந்த யூஆர்எல் அப்படியே நான் காப்பி பண்ணிக்கிறேன்ப்பா. இந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணிடுறேன். இதான் நான் சொன்னேன், யூடியூப்பில் நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல ஆடை க்ரியேட் பண்ண முடியும். அப்போ யூடியூப்பில் இருக்கிற வீடியோவோட யூஆர்எல் இங்கே காப்பி பண்ணிவிட்டேன், இங்கே வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஃபைனலாக ஆட் டிசைன். ஸோ இது அது வந்துட்டு இப்போ லைவ் வீடியோவாக இருக்கிறதுனால நமக்கு வந்துட்டு வரல. ஸோ வேறு ஒரு வீடியோ வந்துட்டு ஏற்கனவே 24 மினிட்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ. ஓகே, இந்த வீடியோவோட லென்த்தை காப்பி பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக ஆட் க்ரியேட் பண்ணுறோட இதுதான் கீழே. ஸோ பாருங்கள் இந்த இடத்துல ஸோ ஃபைனலாக ஆட் டிசைன் பண்ணுற இடம் கீழே இருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த வீடியோவோட யூஆர்எல்லை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள் வீடியோ வந்துட்டு உள்ளே வந்துருச்சு. பாருங்கள் இந்த இடத்துல ஃபார்மேட்டு ஸ்கிப் ஆடுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடுச்சு. பாருங்கள் நம்ம மேலேருந்து செட்டிங்ஸ் எல்லாமே ப்ராப்பராக செட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எந்த ஆடை நம்ம வந்துட்டு ஆடாக டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக கீழே வந்துட்டு கிரியேட்டிவ் கேம்பெயின் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா லைவுக்கு போய்டும், ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். பட் ஆனால் இங்கே நம்ம பார்க்க போகிறது உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த செட்டிங்ஸ்க்கான மீனிங்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் ஓகே இந்த செட்டிங்ஸ்க்கான மீனிங் இது தானா அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் வரும்போது
நீங்க வந்துட்டு ஈஸியா வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் பண்ணிப்பீங்க. ஃபைனல் வியூ இந்த ஸ்டெப் வர்றதுக்கு இதை ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். ஆனா யாருக்கு தெரியணும், எந்த ஏரியால இருக்கிற பீப்புளுக்கு தெரியணும், என்ன வீடியோ பார்க்கும்போது இந்த ஆட் வந்துட்டு வரணும், அது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த செட்டிங்ஸ் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ண முடியும். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த ஃபைனல் ப்ரிவியூவே காட்டிட்டேன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. ஓகே, இப்போ இன்னைக்கு பார்த்த செஷன்ல வேற யாருக்காவது டவுட் இருக்காப்பா? யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு இந்த செஷன் எல்லாமே? யூஸ்ஃபுல்லா இருக்குங்க சார். ஓகே, இந்த யூடியூப் ஆட பத்தி இதுக்கு முன்னாடி தெரியுமா மோகன் உங்களுக்கு? யூடியூப்ல சார் யூடியூப் நான் பார்த்துருக்கேங்க சார். ஸ்கிப் ஆட பத்தி இப்படி தான் இருக்குன்றது தெரியுமா உங்களுக்கு? அது நான் ஒரு சின்ன வெபினார்ல ஒரு அட்டெண்ட் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேங்க. சரி சரிங்க. பட் இப்போ கொஞ்சம் டெப்த்தாவே தெரிஞ்சிருக்குமா உங்களுக்கு என்னன்னு? இல்லை சார், டெப்த்தா அது சொல்லலைங்க. ஓகே, அவங்க சும்மா மேலோட்டமா சொல்லிட்டாங்க. நம்ம ரொம்ப டெப்த்தா எதுவுமே சொல்லல. சரி சரிங்க. இப்போ உங்களுக்கு அந்த ஸ்கிப் ஆட பத்தியாவது அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம கேம்பெயின் டைரக்டா கிரியேட் பண்ணி உங்களுக்கு அந்த எப்படி ஒர்க் ஆகுனே தெரியாம நான் டைரக்டா போய் உள்ள போய் சொல்றது ஒரு யூஸ் இல்லப்பா எனக்கு. ஆமாங்க. சரிங்களா? நான் அதனால தான் இத டீடைலிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஓகே. ஓகே. சங்கீதா மேம், உங்களுக்கு இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் இப்போ வந்து நம்ம யூடியூப் சேனல் வச்சு அதை ரன் பண்ணா மட்டும்தான் இந்த இதை நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியுமாங்க சார்? இல்லைங்க, அதாவது யூடியூப் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க அந்த பர்டிகுலர் வீடியோ வந்துட்டு கண்டிப்பா ஒரு யூடியூப் சேனல்ல வந்துட்டு இருக்கணுங்க. சரியா? இப்போ நான் வேற ஏதோ ஒரு சேனல்ல இருந்து நான் எடுத்து போட்டேன். ஆனா அந்த வீடியோ எங்க இருக்கு? ஒரு யூடியூப் சேனலுக்குள்ள இருக்கணும். அப்போ நீங்க மத்த சேனல்ல இருக்கிற வீடியோவை எடுத்துட்டு வந்து நம்ம ஆடாவும் ரன் பண்ண முடியாது இல்லையா? அப்போ நமக்காக ஒரு வீடியோ வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். அந்த வீடியோவை நமக்கான ஒரு யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணி வச்சிருப்போம். ஏன்னா அடுத்தவங்க வீடியோ எடுத்து வந்து நம்ம எதுக்கு நம்ம ஆட் ரன் பண்ண போறோம்? நம்மளோட வீடியோ எடுத்துட்டு வந்து ஆட் ரன் பண்ண போறோம். அப்போ கண்டிப்பா யூடியூப் சேனல் நம்மளோட யூடியூப் சேனலை வச்சு நம்ம ஆட் ரன் பண்ணியிருப்போம். அது அந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு அந்த வீடியோவை எடுத்துட்டு வந்து நம்ம ஆடாவே ரன் பண்ண போறோங்க. இப்போ வந்து எந்த யாரோட யூடியூப் இதுலயும் இதுலயும் நம்ம வந்து இந்த ஆடு வந்து நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம் அப்படிங்களா சார்? ஆமாங்க, அதெல்லாம் உள்ளுக்குள்ள பார்ப்போம். அதாவது இப்போ நம்ம ஒரு ஆட் வந்துட்டு இப்போ கிரியேட் பண்றோங்க. அந்த ஆட் வந்துட்டு நீங்க எந்த சேனல்ல இருந்து வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இதுக்குள்ள இன்னொரு மெத்தட் இருக்கு. சீக்வென்ஸ் ஆட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த டைப் ஆஃப் ஆட் மட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னு நீங்க ரன் பண்ணும்போது உங்களோட யூடியூப் சேனல் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண சொல்லுவாங்க. மற்ற ஆட் நீங்க எந்த ஆட் ட்ரை பண்றதா இருந்தாலும் நீங்க இப்போ நான் எடுத்த மாதிரி நீங்க எந்த வீடியோ வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க எடுக்கிற வீடியோ கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆடா ரன் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வீடியோ எந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்றது நம்ம செட் பண்ணுவோம். உள்ளுக்குள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகேங்க சார். ஓகே. அகிலேஷ் சார் நான் லீவ் வைக்கிறேன் சார். ஓகே ப்ரோ. அகிலேஷ் சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். மாதிரி இருந்துச்சுங்களா? இருந்துச்சு சார், இருந்துச்சு. லைக் முன்னாடி வந்துட்டு லைக் ஆட்ஸ்ல இவ்வளவு இருக்கான்னு தெரியாது. பட் இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கு. சரி சரிங்க. ஓகேங்க. ஓகே சார். மற்றதா இருந்தாலும் நான் பிக்ஸ் பண்ணி கேக்குறேன் இது சார். தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இதுக்கான டீடைலிங் தெரியல அப்படின்னா ஆ, அதான் சொல்றேன், ஓகே நீங்க மாஸ்டர் ஆக முடியாது. நீங்க யூடியூப் ஆடுன்றது ஏதாவது ஆடுன்றதே யாரும் ரன் பண்ணலாம். ஆனா ஓகே பிகினருக்கும் சார். மாஸ்டருக்கும் மீனிங் இது டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஆமா சார், ஆமா. அதுதான் நான் சொன்னேன். இந்த நோட்ஸ் எல்லாமே எடுக்கவே நீங்க எடுக்கிறதுக்கான வேலையே இல்லை. இப்போ நான் டீடைலிங் சொல்லி டேரக்டா ஒர்க் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகே சார். ஆனா அதுல டைம் வந்து ரொம்ப லென்த்தா போகுதோ அப்படி ஏதாவது ஃபீல் பண்றீங்களா? இல்ல சார், இல்ல சார். அப்படியெல்லாம் எதுவும் ஃபீல் பண்ணல. ஏன்னா நம்ம டீட்டெயிலா சொல்லணும்லைங்க. சொல்லணும்ல சார். தெரியாது. ஆனா இந்த 15 செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ் இது வந்து பெருசா சொல்லி யாரும் தரமாட்டாங்களே. ஸோ இந்த டைம்ல இது தேவைப்படும்ல. இதெல்லாம் சொல்லணும்னா நம்மளுக்கு இந்த டைம் கண்டிப்பா தேவைப்படும். சரிங்க. ஓகே. பிகாஸ் இதெல்லாம் நீங்க பாருங்களேன், இந்த நீங்க ஒன் டைம் நீங்க தெரிஞ்சுக்கிறது இப்போ யூடியூப் ஆடல நீங்க ஸ்ட்ராங் ஆயிருவீங்க. ஓகே, நம்ம இந்த நாள் இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருந்திருப்போம். பட் இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா இதுல நீங்களே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது ஓகே. சரிங்க. ஓகேங்க. நான் ஸ்டாப் பண்ணிக்கலாங்க. ஓகே சார். நாளைக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு ஆஃப்டர்நூன் செஷனை வச்சுக்கலாம். ஏன்னா ஈவினிங் செஷன்னா யாரும் வரமாட்டாங்க சண்டே. அந்த வீக் ஏற்கனவே ஒரு செஷன் கேன்சல் ஆயிடுச்சு. நாளைக்கு சாட்டர்டே தானே சார்? சாட்டர்டே தானா? சரி, ஓகே. ஆமா சார், நாளைக்கு ஆமா. பேசிக்கலாம். ஓகேங்க சார். ஓகேங்க சார். சரிங்க. ஓகேங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.